இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட 18th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல லீ மூத்த அமைச்சரோட பையன் கிடையாது, அரசரோட அண்ணன் பையன், அதாவது இளவரசர்னு தெரிய வந்திருக்கும். அவன் ஷாக்ல அப்பான்னு கூப்பிட, இளவரசரே நான் சொல்றது உங்களுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், ஆனா இதுல துளி கூட போய் கிடையாது. இப்ப இருக்க அரசர் தான் உங்க அப்பாவை சாகடிச்சது, நீங்க மட்டும்தான் இப்ப அவரோட வம்சத்திலே உயிரோட இருக்கிறது அப்படின்னு சொல்ல, லீ கண்ணெல்லாம் கலங்கி இதை கேட்டுட்டு அவனோட அத்தைய பார்க்க போறான். அவங்க கிட்ட போய் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இந்த வீட்லயே என்ன பாசமா பாத்துக்கிட்டது நீங்க மட்டும்தான், ஆனா நீங்களும் கடைசியில என்ன ஏமாத்திட்டீங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். எதுக்குடா இவங்க கிட்ட வந்து இப்படி கேக்குறான்னு பார்த்தா இவங்க தான் இவனோட அம்மா. இந்த டிஸ்ட நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவங்க லீ மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. எதுக்குடா இப்படி இருக்காங்கன்னு சந்தேகம் வந்திருக்கும். இப்ப லீ அவன் அம்மாவை இனிமே இவங்க அத்தைன்னு சொல்ல வேணாம் அம்மானே சொல்லுவோம். அவங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசுறான். என்னை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, எதுக்கு இந்த உண்மை எப்படி மறைச்சிங்க, சாகுற வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொன்னாரான்னு அழுதுட்டே கேட்கிறான். அவங்களும் உன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நானும் சாகலான்னு போனேன், ஆனா என் அண்ணனோட ஆளுங்க ஒரு செகண்ட் கூட விடாம என்னை காவல் காத்தாங்க, என்னால சாவ கூட நினைச்சு பார்க்க முடியல, உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சா நீயும் உன் அப்பா மாதிரி இறந்து போயிடுவேன்னு தான் நான் வாயை திறக்காம இருந்தேன், வாழற ஒவ்வொரு நாளும் நரகமா தான் இருந்துச்சு, ஆனால் நாம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறோன்றதே எனக்கு போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனாலும் லீ நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காது, சாகுற வரைக்கும் உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப ரூம்ல போய் உட்காந்து மூத்த அமைச்சர் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவரே உள்ள வராரு. எழுந்து நிக்கிறான். உட்காருங்க இளவரசே, எனக்காக எதுக்கு எந்திரிக்கிறீங்கன்னு சொல்ல, இப்படிலாம் பண்ணாதீங்க, முன்னாடி என்கிட்ட எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்கன்னு சொல்றான். ஆனா அவர் கேட்கல. உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் உங்களை நான் இளவரசராக தான் பார்ப்பேன்னு சொல்றாரு. இப்ப இருக்க அரசர் லீ அப்பா மேல ராஜ துரோகம் பண்ணிட்டு தான் பழிய போட்டு சாகடிச்சிட்டாராம். அப்படி நடக்காம இருந்திருந்தா அவர் அரசராயிருப்பாரு. அதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா லீ தான் அரசராயிருப்பான். இப்ப எல்லாம் மாறிட்டதால மூத்த அமைச்சர் இருந்துட்டு இப்ப இருக்கிற அரசரை அரியணையை விட்டு தூக்கிட்டு உங்களை நான் அரசராக்குறேன்னு சொல்றாரு. ஆனா லீக்கு அரசராகணும்னு துளி கூட விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கன்னு சொல்றான். உடனே இவரும் சரி நான் அப்புறமா உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், இப்ப கிளம்புறேன்னு போனவரு ஒரு செகண்ட் நின்று நீங்க அரசர் ஆயிட்டா இளவரசியை கூட உங்க பக்கம் வச்சுக்கலாம், அரசர் நினைச்சா எதை வேணா பண்ணலான்னு ஹீரோயினை வச்சு மடக்க பாக்குறாரு. ஆனா இப்ப இருக்கிறத வச்சு பார்த்தா லீ ஹீரோயினுக்கு அண்ணன் முறை வந்துடும், ஆனாலும் அரசர் நினைச்சா யாரை வேணாலும் சொந்தமாக்கிக்கலாமா. இப்படி சொன்னதும் அவனுக்கு செம்ம கோவம் ஆயிட்டு வாழை உருவி அவர் கழுத்துல வச்சுட்டான். ஆனாலும் அவர் கொஞ்சம் கூட ஜெர்க்காகல. சரி யோசிச்சு சொல்லுங்கன்னு கூலா பேசிட்டு கிளம்பிட்டாரு. இவன் கடந்து ரூம்ல உள்ள பொருள் எல்லாத்தையும் உடைச்சு தள்ளுறான். இவன் அத்தை சாரி அம்மா வேகமா வந்து ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க, உங்ககிட்ட நான் பேசவே விரும்பலன்னு சொல்றான். திடீர்னு என் அண்ணன் உன்னோட உண்மையை பத்தி சொல்லியிருக்காருன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல, ஆமா இருக்கு, என்னை அரசராக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றான். இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே அவன் ஏன் அப்படி பாக்குறீங்க, என் அப்பா தானே அரசராயிருக்க வேண்டியது, அவரோட ஒரே பையன் நான் தான், அப்ப நான் தானே அரசராகணும்னு வேற மாதிரி பேசுறான். என்னடா மனசு மாறிட்டானோன்னு நம்மளே பார்க்கும்போது அவன் அம்மாவும் வேணாண்டா என் அண்ணன் அவரோட காரியத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உன்னை அரசராக்கலான்னு பாக்குறாருன்னு சொல்ல, கவலையே இல்லை, நானும் அவரை வச்சு என்னோட காரியத்தை நிறைவேற்றிக்குவேன், நீங்க இளவரசியை வேணாம் வேணான்னு சொல்லும் போது எனக்கு புரியல, ஆனா இப்ப புரியுது, நான் அரசராயிட்டா என்னால எது வேணாலும் பண்ண முடியும், அவளையும் நான் எனக்கு துணைவியா வச்சுக்குவேன்னு சொல்றான். என்ன இவன் இப்படிலாம் பேசுறான்னு பதறாங்க. நான் உங்களுக்கு பையனா பிறக்கணும்னு நினைக்கலன்னு வேற சொல்றான். கண்ணத்துல பொலின்னு ஒரு அப்பு, செத்தால் நீ என்ன ஒண்ணு மன்னிக்க தேவையில்ல, அதுக்குன்னு உன் அப்பா பேரை கெடுத்துறாதுன்னு கோவமா சொல்ல, ஏற்கனவே அவர் துரோகின்ற பேரோட தானே இருக்காரு அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத, உன் அப்பா எப்படி செத்தாருன்னு தெரியுமான்னு ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வந்தவங்க அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. இப்ப என்ன சொல்ல வந்தீங்க, இன்னும் என்கிட்ட இருந்து எதை மறைக்கிறீங்கன்னு கேட்க, உன் அப்பா பத்தி பேசுனது உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அவ்வளவுதான், என் அண்ணனை மட்டும் நம்பாதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப மூத்த அமைச்சர்கிட்ட போய் எதுக்கு லீ கிட்ட உண்மையை சொன்னீங்கன்னு கேட்க, என்னைக்குனாலும் அது தெரிய வேண்டிய விஷயம் தானே, ஏன் இப்படி வந்து கத்துறன்னு கேட்கிறாரு. நீங்க என்ன எண்ணத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அவனை அரசராக்கி உங்க காரியத்தை நிறைவேற்றிக்கலான்னு பாக்குறீங்க, அப்படியே நீங்க சொன்னதை கேட்கலன்னா அவனை சாகடிக்கவும் தயங்க மாட்டீங்க தானே, தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க, இல்லைன்னா நீங்க மறைச்சு வச்சிருக்கிற கடைசி ரகசியத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கும்னு சொல்றாங்க. இதை விட இன்னும் ஒரு ரகசியம் இருக்கும் போல, அது என்னன்னு பார்த்தா லீயோட அப்பாவை துரோகின் பழி போட்டு நாடு கடத்திருக்காங்க, இதனால அவர் சாகல, இந்த மூத்த அமைச்சர் தான் ஆளுங்களை அனுப்பி கொலை பண்ணி இருந்திருக்காரு. இப்ப லீ அம்மா என் பையனை ஏதாச்சும் பண்ணலான்னு நினைச்சிங்க எல்லார்கிட்டையுமே விஷயத்த சொல்லிடுவேன்னு மிரட்டிட்டு போறாங்க. அங்க லீ ஹீரோயின் வரைஞ்ச படத்தை எல்லாம் எடுத்து வச்சு அவ கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு கதறி கதறி அழுதுட்டு
அவளோட டிராயிங் எல்லாம் நெருப்புல போட்டு எரிக்கிறான். என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு ஒன்றும் புரியல. அடுத்த நாள் ஹீரோ கிட்ட போய் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறான். இவனோட ரகசியத்தை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலை. மூத்த அமைச்சர் விஷயத்தில் நானே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தான்ல, அது எதுவும் பண்ண முடியாமல் போயிட்டுன்னு தான் சொல்கிறான். ஹீரோவும் சரி விடு, நம்ம 2 பேருக்கும் ஒரே நிலமை தான். நேற்று எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதில் நம்ம 2 பேரும் மாமா மச்சனாக இருந்தோம். ஒன்றா சரக்கடிச்சிட்டு நல்லா பேசிட்டு சந்தோஷமா இருந்தோம்னு சொல்கிறான். இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு தான், ஆனால் அதை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. இப்போ லீ ஹீரோ கிட்ட முதல்ல உன்னோட குடும்ப அந்தஸ்தை தான் பறிப்பாங்க, அடுத்து இளவரசியை குறி வைப்பாங்க. நீங்க 2 பேரும் இங்கேருந்து எங்கேயாவது போயிருங்க, இந்த நாட்டை விட்டே போனாலும் நல்லதுதான் சொல்றான். நாட்டை விட்டு போயிட்டா இளவரசியை உன்னால பார்க்கவே முடியாதுன்னு சொல்லும்போது எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும். நான் சின்ன வயசுல பார்த்ததுல இருந்தே இளவரசி தான் ரொம்ப உற்சாகமான ஆளுன்னு ரொம்ப சோகமா பேச ஆரம்பிக்கிறான். ஏன் இப்படிலாம் பேசுற, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நீ இந்த நாட்டை விட்டு போகலைன்னா உனக்கே தெரிய வரும். சரி ஏதாச்சும் உதவி வேணும்னா சொல்லு, நான் கண்டிப்பா பண்றேன். நாம நண்பர்களா இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம கூட்டாளியா இருப்போன்னு போலான்னு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு உனக்கு வந்த கனவுலையாச்சும் நான் சந்தோஷமா இருந்தேனான்னு கேட்குறான். ஹீரோவும் லைட்டா சிரிச்சுட்டு ஆமான்னு தலையாட்ட அங்கிருந்து போறான். இப்ப நம்ம ஹீரோ ஒரு சமையல்காரரை தேடிட்டு இருந்தான்ல, அவரோட பேரையும் வயசையும் ஹீரோயின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முன்னால அந்த துணி கடைக்காரர் விஷயத்துல அடியாட்களை சப்ளை பண்ண அதே ஆள்கிட்ட சொல்லி தேட சொல்றான். திரும்ப லீயை கட்டுறாங்க. அவன் ரொம்ப நேரமா உட்காந்து யோசிச்சுட்டு மூஞ்ச வில்லத்தனமா வச்சுக்கிட்டு மூத்த அமைச்சரோட ரூமுக்கு போறான். அவரும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவரோட சீட்டை உட்கார்றது கொடுக்குறாரு. இப்ப 2 பேர் பேசுறாங்கன்னா யாரு பெரிய ஆளோ அவங்க தான் பெரிய சீட்ல உட்காருவாங்க. லீ முன்ன மாதிரி இருந்திருந்தா அந்த சீட்ல உட்கார்ந்துருக்க மாட்டான். ஆனா இப்ப அந்த பெரிய சீட்ல போய் உட்கார்றான். இதுல இருந்தே மூத்த அமைச்சருக்கு அரசராகிறதுக்கு ஒத்துக்கிட்டான்னு புரியுது. அவனும் நீங்க சொல்ற மாதிரியே செய்யற மாமான்னு சொல்றான். அவரும் நல்ல முடியும்னு சொல்ல சரி அரசருக்கு எதிராக என்ன கிளர்ச்சி பண்ண போறீங்க, அந்த பிளானை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான். இப்படி பேசி கேட்டா உண்மையை சொல்லுவாருன்னு இப்படி பண்றானோ என்னவோ, ஆனா அவர் உஷாரா நீங்க எதுவுமே அழட்டிக்காம நிம்மதியா இருங்க, என்னை நம்புங்க, எல்லாத்தையுமே நான் பண்றேன்னு சொல்றாரு. லீ ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நான் நினைச்ச மாதிரி தான், நீங்க என்ன பையனா வளர்க்கல, உங்களுக்கு உபயோகப்படுத்துற பொருளா தான் வளர்த்துருக்கீங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ளவே சந்தேகம் வந்துச்சு, ஏன் நம்ம அம்மா அண்ணன்களை விட நம்மளை வித்தியாசமா நடத்துறாங்க, நம்மளை அவங்களுக்கு பிடிக்கலையா, எதுவும் தப்பு பண்றோமான்னு எனக்கே தோணும். நீங்களும் அவங்கள மாதிரி தான், அண்ணங்க தப்பு பண்ணும்போது ரொம்ப கடுமையா தண்டிப்பீங்க, ஆனா என் விஷயத்துல தப்ப மறப்பீங்க. நானும் என் மேல உள்ள பாசத்திலேயோ நினைச்சேன், என் மேல அதிகமா அன்பு காட்டுறதுனால தான் அண்ணங்க பொறாமப்படுறாங்கன்னு நினைப்பேன். ஆனா எல்லாமே மாயை. நான் உங்களோட மருமகனா இருந்தாலும் பையன் மாதிரி தானே, ஆனா என்ன மட்டும் உபயோகப்படுத்துற பொருளா தானே பாத்தீங்க, கரெக்டு தானேன்னு கண்ணு செவக்க நல்லா கத்தி விட்டுட்டு போயிடுறான். லீயை நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அம்மா அப்பான்னு சொன்னவங்க பாசம் காட்டல, அம்மா இருந்தும் அத்தைன்ற பேர்ல தான் இருந்தாங்க. பிடிச்ச பொண்ணு கிடைக்கல. இந்த சீரியல்லையே நல்லவனும் இவன் தான், ரொம்ப கஷ்டப்படுறவனும் இவன் தான். சரி அடுத்த அரண்மனையில கட்டுறாங்க. அரசர் ஹீரோவையும் அமைச்சர் கிம்மையும் கூப்பிட்டு மூத்த அமைச்சரை காலி பண்ண ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு கேட்கிறாரு. அமைச்சர் கிம் இன்னும் இல்ல அரசேன்னு சொல்ல ஆல்ரெடி அரசர் குடிச்சிட்டு தான் இருக்காரு. இப்ப அமைச்சர் கிம்ம ஒரு மாதிரி பார்த்துட்டு இளவரசி செத்து போயிட்டாதா தானே என்கிட்ட சொன்னேன், ஏன் என்னை ஏமாத்தணும்னு பார்த்தேன்னு கோவமா கேட்கிறாரு. உடனே அவரும் என்னை மன்னிச்சிருங்க அரசே, என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்ல வந்தவர் அப்படி சொன்னா நிஜமாவே கொன்னாலும் கொன்றுவாருன்னு என்னை தண்டிங்க அரசேன்னு சென்டென்ஸை மாத்திட்டாரு. அப்போ சாகிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் உன்னை விட்டாலும் மூத்த அமைச்சர் விட மாட்டான், உயிரோட இருக்கணும்னா ஏதாவது பண்ணுங்கடான்னு டம்ளரை தூக்கி மூஞ்சிலே எறிகிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ தான், அவன்கிட்ட யானை மாதிரி தவண்டே போய் என்ன சொன்ன, அரசராயிருந்தும் தன்னோட பொண்ணை காப்பாற்ற முடியலன்னு அப்படித்தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப தடுமாறுறாரு. உடனே கோர்ட்ல இடிக்கும் மருத்துவரை கூப்பிடுங்கன்னு கத்த இவங்க 2 பேரும் வெளியில வந்துட்டாங்க. இப்ப இவங்க பக்கம் மூத்த அமைச்சருக்கு எதிராக எந்த திட்டமுமே இல்லை. இப்படியே போனா 2 பேருக்குமே ஆபத்து தான். அமைச்சர் கிம் இருக்கிறது ப்ளூ கலர் குரூப்ல தானே, அந்த குரூப்போட தலைவர் ஹீரோவை பத்தி கேட்டுட்டே இருப்பாராம். நாங்க அடிக்கடி மீட்டிங் போட்டு பேசுவோம், நீயும் அங்க வரியான்னு கூப்பிடுறாரு. அவன் ஒரு மாதிரி யோசிக்க அரசரை மட்டுமே நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நான் சொன்னதை பத்தி நல்லா யோசின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இப்ப அப்படியே ஹீரோவோட வீட்டுல கட்டுறாங்க. அவனோட அம்மாவுக்கு ஹீரோ ஹீரோயின் சந்தோஷமா தான் இருக்காங்களா, நிஜமான கணவன் மனைவியா வாழ்றாங்களான்னு சந்தேகம். அவளையே கூப்பிட்டு கேக்குறாங்க. அவ ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துருக்கா. நீ என் பையனை கணவனா தானே பாக்குற, எனக்காக ஒன்றும் நடிக்கலையே, அரசர் வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டா என் பையன் தனி ஆளாயிருவானோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே அவ அப்படிலாம் நடக்காத அத்தை, நான் இப்ப இளவரசி கிடையாது, உங்க பையனோட மனைவி, உங்களோட மருமகன் சொல்றா. இது இவங்களை ஏமாத்துறதுக்காகலாம் சொல்றது இல்ல, நிஜமாவே ஹீரோயின் ஹீரோவை ஹஸ்பண்டா தான் நினைக்கிறா. ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், சிரிச்சுக்கிட்டே அப்ப என் பேரனுக்கு தம்பியோ தங்கச்சோ சீக்கிரம் வரும் தானே அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு பொதுவா ஹீரோ ஹீரோயின் நைட்டு கொஞ்ச நேரம் ஒரே ரூம்ல இருப்பாங்க. அவன் புக்கு படிப்பான், அவள் ட்ரெஸ் தப்பா. அப்புறம் தூங்க போற நேரம் வரும்போது 2 பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி அவன் படிச்சுட்டு இருக்க, அவ அப்பப்ப அவனை ஒரு மாதிரி பாக்குறா.
அவன் நோட் பண்ணிட்டு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்குறான். அவள் இல்லைன்னு சொல்ல, சரி டைம் ஆயிடுச்சு நான் ரூமுக்கு போகிறேன்னு கிளம்பும்போது நீங்கள் இன்னைக்கு இங்கே தூங்குங்கன்னு சொல்கிறா. அவன் ரொம்ப தயங்குறான். ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, டெய்லி உங்கள் ரூமுக்கே போயிடுறீங்கன்னு கேட்க இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, என் அப்பா ஏதாவது சொன்னாரா, நம்ம 2 பேரை பற்றியும் அத்தை ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு சொல்கிறா. அவனும் அவள் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இரு நான் அதோ வந்துடுறேன்னு வெளியில் போகிறான். வெளியில் ஏதேதோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அவளை கூப்பிடுறான். என்னன்னு பார்த்தா அவங்க நாட்டுப்படி சின்னதாக ஒரு கல்யாண செட்டப். இப்போ அவளை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுட்டு என்கிட்ட கொடுக்கறதுக்கு என் மனசை தவிர வேறு எதுவுமே இல்லை, அப்படியும் நீ என் கூட இருப்பியான்னு கேட்குறான். அவள் கண்ணெல்லாம் கலங்கி என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. அவனும் சிரிச்சுட்டே கையில் ஒரு மோதிரத்தை மாட்டி விட்டுட்டு பூவாலே செஞ்ச ஒரு சின்ன கிரீடம் மாதிரி ஒன்றை வச்சு விடுறான். அவங்க நாட்டுப்படி பொண்ணும் மாப்பிள்ளையும் மாற்றி மாற்றி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு வணக்கம் வைப்பாங்க. அதை பண்ணி கல்யாணமும் முடியுது. இன்னைக்கு நைட்டு ஒரே ரூம்ல இருக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அந்த சமையல்காரரை கண்டுபிடிக்க சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தானா, அவரும் சமையல்காரரை பத்தி விசாரிச்சு இந்த டைம்க்கு இந்த இடத்துக்கு வருவார்னு இன்ஃபர்மேஷன் சொல்ல ஹீரோவும் நம்ம அண்ணனும் அந்த இடத்துல வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரமா அங்கேயே நின்றுட்டு இருக்கும்போது அந்த சமையல்காரரும் வராரு. இவங்க அப்படியே மெதுவா அவருக்கு எதிர்த்தாப்புல போக நம்மளை பார்த்துதான் 2 பேரும் வராங்கன்னு அந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பின்னாலேயே துரத்துறாங்க. அவர் சந்து பந்துக்குள்ளெல்லாம் தெரிச்சு ஓடி கடைசியில் ஒரு பில்டிங்குள்ள நுழையிறாரு. நம்ம ஆளுங்களும் துரத்தி அதே பில்டிங்குள்ள போக உள்ள பார்த்தா மூத்த அமைச்சர் அவரோட கூட்டாளிங்க கூட நிக்கிறாரு. மூத்த பையனும் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கான். அந்த சமையல்காரர் மூத்த அமைச்சர் பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. லீ அண்ணக்காரன் வாழை உருவி ஹீரோ கழுத்துல வைக்கிறான். சரி இப்ப எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்ம அண்ணன் தான் ஹீரோவை கூட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அப்புறம் அந்த சமையல்காரர் அங்கிருந்து அனுப்பிட்டு இவனுக்கும் ஆயுசு கம்மி தான் போல, சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். அடுத்து வரப்போற முழு நிலவு நல்ல நாள்னு ஜோசியை சொல்லியிருக்காரு. அன்னைக்கே நம்மளோட திட்டத்தை வச்சுக்கலான்னு மூத்த அமைச்சர் சொல்ல, ரொம்ப சீக்கிரமா இருக்கு, ஆளுங்களை சேர்க்கணும், படைகளை திரட்டணும், நேரம் பார்த்தாதுன்னு மித்த அமைச்சர்கள் சொல்ல, நேரம் போக போக இந்த திட்டம் நிறைய பேருக்கு தெரிய வரும், அதுதான் பெரிய பிரச்சனை, சீக்கிரம் பண்ணணும்னு சொல்றாரு. இங்க இருந்து வெளியில போன ஹீரோ அண்ணனை வீட்டுக்கு போக சொல்லிட்டு அரண்மனைக்கு போக போறதா கிளம்புறான். ஆனா இவன் போறதுக்குள்ளேயே மூத்த அமைச்சரோட குரூப் அவரை பார்க்க வந்துட்டாங்க. அதுவும் அந்த சமையல்காரரையும் கூட்டிட்டு. அரசருக்கு அந்த சமையல்காரர் யாருன்னு தெரியாது. ஆனா கோர்ட் லேடி கிம்முக்கு நல்லாவே தெரியும். அரசரோட காதல விஷயத்த சொல்ல அவர் செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. முதல்ல இந்த ஆளை என் கண்ணெதிரில இருந்து அனுப்புங்கன்னு கத்த அந்த சமையல்காரருக்கு எங்க நம்மளை சாகடிச்சிடுவாங்களோன்னு செம்ம பயம். உடனே இந்த மூத்த அமைச்சர் உன்னை நிறைய பேர் பார்த்துட்டாங்க, அதனால எதுவும் ஆகாது, பயப்படாம போன்னு வெளியே அனுப்பி விடுறாரு. இப்ப அரசர் மூத்த அமைச்சரை தவிர எல்லாரையுமே வெளியே போக சொல்றாரு. மித்த அமைச்சர்களும் போயிட்டாங்க. இப்ப இந்த சமையல்காரர் விஷயத்த முடிச்சு விடணும்னா ஹீரோவோட குடும்ப அந்தஸ்தை திரும்ப பெறணும், இளவரசியா ஒப்படைக்கணும்னு இந்த 2 விஷயத்த தான் மூத்த அமைச்சர் கேட்கிறாரு. ஹீரோவோட குடும்ப அந்தஸ்தை கூட திருப்பி கொடுக்கறதுக்கு அரசர் ரெடியா தான் இருக்காரு. ஆனா ஹீரோயினை எப்படி கொடுக்க முடியும், நான் அவளை அரண்மனை கட்டி அதுல இருந்து வெளியில வர முடியாத மாதிரி பாத்துக்கிறேன், அவளை மட்டும் விட்டுடுன்னு சொல்றாரு. ஆனா மூத்த அமைச்சர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இளவரசி ஏற்கனவே செத்து போன ஆள் தானே, ஏன் விட மாட்டேங்கிறீங்கன்னு மனசாட்சியே இல்லாம கேட்கிறாரு. அரசர் அழுதுட்டே தலையை பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த மூத்த அமைச்சருக்கு பொண்ணை சாகடிக்கிறதுக்கு அப்பா கிட்டவே கேட்கிறேமேனு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட கிடையாது, அதுவும் நாட்டோட அரசர் கிட்ட. இவருக்கு மேல அரசர் இருக்காரு. அந்த சமையல்காரரோட தலையை கொண்டு வந்துட்டு நீ என்ன நினைக்கிறோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த சமையல்காரரை தளபதி முன்னால லீ அண்ணக்காரர் சாகடிக்கிறான். இப்ப அரசர்கிட்ட வந்து தளபதி இந்த விஷயத்த சொல்ல அரசருக்கு இருந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. கோர்ட் லேடி கிம்மும் இளவரசிக்கு தகவல் சொல்லுவோமான்னு கேட்க இந்த அரசர் என்ன பண்ணணும், மறைமுகமாவாச்சும் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. ஆனா மூத்த அமைச்சருக்கு பயந்துகிட்டு அவனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவோட குடும்ப அந்தஸ்தை திரும்ப பெறதா அறிவிச்சாச்சு. மூத்த அமைச்சர் அவரோட ஆளுங்களோட ஸ்லோ மோஷன்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஹீரோ வீட்டுக்குள்ள நுழையிறாரு. ஆனா அங்க பார்த்தா யாருமே இல்ல. எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னு பார்த்தா தளபதி தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதுவும் அரசருக்கு தெரியாம தான். இப்ப ஹீரோ அவருக்கு நன்றி சொல்ல எங்க போறீங்கன்னு கேக்குறாரு. அப்புறம் அவரே வேணாம் என்கிட்ட சொல்ல வேணாம், அப்புறம் நான் இதையும் அரசர்கிட்ட இருந்து மறைக்க வேண்டியதா இருக்கும், எங்க போனாலும் பாதுகாப்பா மட்டும் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் இப்படி ஹீரோவை அலர்ட் பண்ண விஷயம் கோர்ட் லேடி கிம்முக்கு தெரிஞ்சிடுது. எப்படின்னு பார்த்தா தளபதியோட வீரர்களுக்கு நடுவுல கூட ஸ்பை இருக்கான் போல. அரசருக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்னு யோசிக்கவே மாட்டியா, இந்த வாட்டி நான் அமைதியா இருக்கேன், ஆனா எதுனாலும் என்கிட்ட கேட்டு பண்ணணும்னு வான் பண்ணி மட்டும் விடுறாங்க. அங்க ஹீரோவோட குடும்பம் ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அப்படியே இங்கே இருந்துட முடியாதுல்ல, அதனால ஹீரோ அவன் அம்மா தங்கச்சி பையன் 3 பேரையும் இங்க இருந்து வேற ஊருக்கு போக சொல்றான். மூத்த அமைச்சரால ஹீரோ ஹீரோயினுக்கு தானே ஆபத்து, இவங்களையும் கூட வச்சுட்டே இருந்தா எல்லாருக்குமே ஆபத்தாயிருந்து இங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்றும் சேர்ந்தாங்க. இப்ப திரும்பவும் பிரிய வேண்டியதாயிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப அவங்கள அனுப்பிட்டு ஹீரோ ஹீரோயின் அண்ணன் கிட்டையும் லேடி ஜோ கிட்டையும் போறாங்க. திரும்பவும் இவங்க 4 பேரும் ஓடி ஒளிய வேண்டிய நேரம்.
இப்போ எங்கே போகலான்னு யோசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா இடமுமே மூத்த அமைச்சருக்கு தெரிஞ்ச இடமா ஆயிடுச்சு. என்ன பண்ணலான்னு ஃபீல் பண்ண நம்ம ஹீரோயின் தான் செம்மையா ஒரு ஐடியா கொடுக்குறா. ஹீரோவோட அத்தை அவங்கள ஒரு அரண்மனையில தான் அடைச்சி வச்சிருக்காங்க. அவங்க நம்ம ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் தருவாங்கன்னு சொல்றா. எல்லாருக்குமே இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு தோணுது. இப்போ நம்ம அண்ணனும் ஹீரோவும் அந்த அரண்மனையை நோட்டை விடுறதுக்கு போறாங்க. வெளியே நிறைய காவல் வீரர்கள் காவலுக்கு நிற்கிறாங்க. இரும்பு கோட்டை மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் உள்ளே ஏறி குதிச்சிருவாங்க. ஆனால் ஹீரோயினாலையும் லேடி ஜோவாலையும் குதிக்க முடியாது. சுவர்லாம் ரொம்ப உயரமாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ லீ கிட்ட அந்த அரண்மனைக்கு போய் ஒளிஞ்சிக்க போகிற விஷயத்த சொல்கிறான். அப்படியே இப்போ நைட் ஆகுது. 4 பேரும் அந்த அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு ஏணியோடு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ ஏறி காம்பவுண்ட் சோர்ல உட்காந்துக்கிட்டு அடுத்த ஆளை ஏற சொல்கிறான். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கணும், ஹீரோயினை ஏற்றி விட்டுருக்கணும். அவங்களும் அவளை தான் ஏற சொல்கிறாங்க. ஆனால் அவள் இருந்துட்டு நான் வேகமாக ஏறிடுவேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏறுங்கன்னு லேடி ஜோவை ஏற சொல்கிறா. அவங்க தயங்க யாராவது ஒருத்தர் ஏறுங்கம்மான்னு சொல்லவும் சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு லேடி ஜோ ஏறிக்கிறாங்க. ஹீரோ அவங்கள பிடிச்சி அந்த பக்கமாக இறக்கி விட்டுட்டான். இப்போவாச்சும் இந்த ஹீரோயின் ஏறி இருக்கணும். இப்போவும் நின்றுக்கிட்டு நம்ம அண்ணனை ஏற சொல்கிறா. பேசுறதை நிறுத்திட்டு ஏறாளா பாருன்னு நமக்கே பதட்டமாக தான் இருக்கு. நம்ம அண்ணனும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏறுங்கன்னு சொல்ல சரின்னு ஏணியை பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிட்டா. மேலே ஏறி ஹீரோ கையை பிடிக்க யாருடாங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு 4-5 வீரர்கள் ஓடி வராங்க. நம்ம அண்ணனை தள்ளி விட்டுட்டு அவ சட்டையை பிடிச்சிக்கிட்டாங்க. இன்னொரு வீரர் வேற ஈட்டியை வச்சு குத்த வராரு. ஹீரோ கையாலே அதை பிடிச்சிக்கிட்டான். கையெல்லாம் ரத்தமா ஒழுகுது. ஆனாலும் இன்னும் ஹீரோயின் கையை விடல. அவளுக்கு அழுகையா வருது. அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. வாயை மூடிட்டு ஏறி இருந்தா இந்நேரம் டைமுக்கு 4 பேருமே உள்ள போயிருந்துருக்கலாம். நீ போ நான் போன்னு கடைசியில நல்லா மாட்டிக்கிட்டாங்க. சரி அடுத்து என்ன ஆச்சுன்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. பை பை.